ஒரு நாட்டின் பாதுகாப்பும் துணிவும் முன்னேற்றமும் என்பதெல்லாம் ஆட்சியாளர்களின் கையிலும் இருக்கிறது. ஆட்சியாளர் அதில் பெரும்பங்கு வகிக்கிறார்கள். இன்று இந்தியாவின் வளர்ச்சியும் அதன் துணிச்சலும் அதன் முன்னோக்கிய பயணமும் என்பதும் மிகவும் ஆச்சரியப்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. நாம் இப்போது பார்க்கப் போவது சற்று பழமையான, இன்று இப்படி செயல்படுவதற்கு நமக்கு அஸ்திவாரமாக இருக்கின்ற பல செயல்களில் ஒன்றை பற்றித்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம். இந்த பதிவில் இந்தியாவின் பாதுகாப்பும் அதன் துணிவும் தைரியமும் எல்லாம் இன்று உலகில் பேசுபொருள். தன்னை விட பல மடங்கு பெரிய பொருளாதாரம் நிலப்பரப்பு கொண்ட அமெரிக்கா ஆனாலும் சரி, சீனா ஆனாலும் சரி, இந்தியா பொருட்படுத்துவதில்லை. தன் முடிவை துணிவுடன் அது செயல்படுத்தும். ஒரே லட்சியம், அது நாட்டிற்கு நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். சும்மா அசட்டு தைரியத்துடன் இதை செய்துவிட முடியுமா என்ன? மற்ற வல்லரசுகளை எதிர்த்து செயல்பட வேண்டுமென்றால் அதற்கான தைரியமும் முன்னேற்பாடுகளும் இந்தியாவிற்கு இருக்க வேண்டுமா இல்லையா? கட்டாயம் இந்தியாவிற்கு இருக்கிறது. அதில் ஒரு சிலவற்றில் ஒன்றைத்தான் நாம் இன்று இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்று இந்தியாவிடம் எதிர்க்க இந்திய எதிரிகளுக்கு பயம் இருக்கிறது. அது சும்மா ஒன்றும் வரவில்லை. இந்தியாவின் ஆயத்தங்கள் அதில் ஒளிந்திருக்கிறது. சும்மா வீம்புக்கு பேசுவதுமல்ல இந்தியா என்பதை இன்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படி இந்தியா செய்து வைத்திருக்கும் ஆயத்தங்கள் என்ன என்பது பற்றியே பல இருந்தாலும் அதில் ஒன்றை பற்றித்தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். 2019 பிப்ரவரி 26 ஒரு சில நாட்களுக்கு முன்பு இந்திய ராணுவ வீரர்களை புல்வாமா என்ற இடத்தில் வைத்து தற்கொலைப்படை தாக்குதல் மூலம் கொன்ற ஜெய்ஷே முகமது என்ற அமைப்பை பாகிஸ்தானின் பாலக்கோட்டில் இருந்த தீவிரவாத பயிற்சி மையத்திற்குள் புகுந்து இந்திய விமானப்படை சுட்டு சாம்பலாக்கியது. அதுவும் பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்ததை செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆபரேஷன் பந்தர் என்ற இந்த ஆபரேஷனுக்கு எதிராக பாகிஸ்தான் எதிர் தாக்குதலுக்கு துணிந்தபோது இந்தியாவிற்குள் உள்ள இராணுவ மையங்களை எச்சரிக்கையாக இருக்கும்படி தயார் நிலையில் இருக்கும்படியும் தலைமையிலிருந்து ஆணை வந்தது. அதே நேரம் மிக தொலைவில் இருந்த ஒரு இராணுவ முகாமிற்கும் தயார் நிலையில் கொடுக்கப்பட்டது. எங்கே அந்த இராணுவ முகாம்? எங்கிருந்து சொல்லப்பட்டது? ஏன் எதிரிகள் பெட்டி பாம்பாக அடங்கி போனார்கள்? அதற்கு காரணம் தெரியுமா? அதற்கு இந்த இராணுவ மையமும் ஒரு காரணமாக இருந்தது என்பதுதான் உண்மை. அதை பற்றித்தான் விரிவாக பார்க்க போகிறோம். 1999 ஏற்பட்ட அல்லது உருவாக்கிய கார்கில் போரின் போது இந்தியாவை மிகவும் சிந்திக்க வைத்த நிகழ்வாக அது இருந்தது. நம்முடைய எதிரிகளை சமாளிக்கும் பொருட்டு ஒரு இராணுவ மையம் நாட்டிற்கு வெளியே மத்திய ஆசியாவில் வேண்டும் என்று நமது மத்திய அரசை யோசிக்க வைத்தது. அன்றைய அடல் பிகாரி வாஜ்பாய் அரசு அதை பற்றி யோசிக்க துவங்கியது. அந்த காலகட்டத்தில் 1999 ஏற்பட்ட அல்லது உருவாக்கிய கார்கில் போரின் அனுபவம் இந்தியாவை சிந்திக்க வைத்தது. அன்றைய இந்தியாவின் ஆட்சியாளரான அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை மறுபடி அதை யோசிக்க வைப்பதற்கு பல காரணங்களும் பல நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்தன. நம்முடைய எதிரிகளை சமாளிக்கும் பொருட்டு ஒரு இராணுவ மையம் நாட்டிற்கு வெளியே மத்திய ஆசியாவில் வேண்டும் என்று யோசிக்க வைத்தது அடல் பிகாரி வாஜ்பாய் அரசு. அந்த காலகட்டத்தில் தான் ஆப்கானிஸ்தானை அடக்கி ஆண்டு கொண்டிருந்த தலிபான் தீவிரவாதிகளும் வடக்கு பாகிஸ்தானின் பகுதியில் உள்ள ஹைபர் பத்வாலா பழங்குடி மக்களும் இந்த போரின் போது பாகிஸ்தான் இராணுவத்தோடு சேர்ந்து செயல்பட்டார்கள், நம்மை எதிர்த்தார்கள் என்பதும் பின்னால் தெரிந்தது. இது மட்டுமல்ல, போரின் முடிவில் கூலி போராளிகள் ஜம்மு காஷ்மீரில் நுழைந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், பிரச்சனையை உருவாக்கினார்கள் என்பதும் இதுவும் அடல் பிகாரி வாஜ்பாய் அரசை மறுபடி உசுப்பியது. மத்திய ஏசியாவின் இராணுவ தளத்துக்கான ஆவேசத்தை கூட்டியது. இதை உறுதிப்படுத்துவது போல 1999 டிசம்பர் 24 காட்மண்டுவிலிருந்து டெல்லிக்கு வந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் IC-814 பாகிஸ்தானின் ISI அமைப்பின் ஆதரவும் ஆப்கான் தலிபான் ஆதரவும் பெற்ற தீவிரவாதிகள் கடத்தி சென்று தெற்கு ஆப்கானின் காந்தகாரில் இறக்கி பின் மத்திய அரசிடம் பேரம் பேசியதும் இனி ஒரு இராணுவ மையம் தேவை என்பதை தீவிரமாக இந்தியாவை யோசிக்க வைத்தது அப்போதைய வாஜ்பாய் அரசை. இதுபோன்ற சூழலில் இந்தியா நடவடிக்கை மேற்கொண்டால் அதிலிருந்து தப்ப சொந்த படை வீரர்களையும் ஆயுதங்களையும் காப்பாற்ற பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானின் உதவியை நாடுவதை தடுப்பதற்கும் தேவைப்பட்டால் பாகிஸ்தானை புனரமைப்பதற்கு கூட ஒரு படைபலமும் தந்திரபரமான மையமும் நாட்டிற்கு உடனடியாக தேவை என்றும் அதை உடனடியாக அமைக்க வேண்டும் என்பதும் அதை இந்தியாவின் படைக்கும் தாக்குதலுக்கும் பலம் சேர்க்கும் என்றும் பிரபல போர் ஆலோசனை வல்லுநரும் கார்கில் கமிட்டி சேர்மனுமாகிய கே சுப்பிரமணியம் அவர்கள் அன்றைய பிரதம மந்திரியாக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு பரிந்துரைத்தார். இதன் தொடர்ச்சி போல 2000 செப்டம்பர் 15 இந்தியாவின் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் கமிட்டியும் ஜாயின்ட் இன்டெலிஜென்ட் கமிட்டியும் பிரதான மந்திரி காரியாலயமும் பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் தாமதமின்றி செயல்பட தொடங்கினார்கள். இதை பற்றி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று அரசு தீர்மானித்த போது கௌரவமான இந்த பிரச்சனைக்கு பலகட்ட கலந்துரையாடல்களும் தொடர் செயல்பாடுகளுக்காகவும் இந்தியாவின்
4 முதிர்ந்த கேபினட் அமைச்சர்களையும், தேசிய பாதுகாப்பு ஆலோசகரையும், உளவுப்படை தலைவர்களையும், பாதுகாப்பு வெளியுறவு செயலாளர்களையும் 2001 ஜனவரி 4 நார்த் சவுத் பிளாக்கில், அதாவது பழைய பார்லிமெண்ட் கட்டடத்தில் உள்ள நார்த் சவுத் பிளாக்கில் இருக்கின்ற லுதினஸ் பில்டிங்கில் உள்ள வார் ரூமில் பிரதான மந்திரி வாஜ்பாய் அவர்கள் அழைத்து கலந்தாலோசித்தார். அவர் அந்த குழுவிடம் நடத்திய கலந்துரையாடலின் முடிவில் மத்திய ஆசியாவில் இந்தியாவுடன் நட்புறவு கொண்டுள்ள ஏதாவது ஒரு நாட்டில் இந்திய இராணுவத்திற்கு பயன்படுத்த ஏதுவான உகந்த ஒரு படைத்தாவளம், இராணுவ மையம் இந்த அமைப்பதற்கான திட்டத்திற்கு வடிவம் கொடுப்பதற்கு அப்போதைய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த பிரிஜேஷ் மிஸ்ராவிடம் ஒப்படைத்தது அந்த ஆலோசனை குழு. அப்போதைய பிரதான மந்திரி வாஜ்பாய் தலைமையிலான இந்த மந்திரிகளின் ஆலோசனை கூட்டம் நாட்டிற்காக வெளிநாட்டு மண்ணில் நாட்டின் பாதுகாப்புக்கு இராணுவ மையம் ஏற்படுத்தும் பொறுப்பை தன்னிடம் ஒப்படைத்ததை தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு பிரஜேஷ் மிஸ்ரா அப்போதைய ராத் தலைவர் விக்ரம் சூத்துடனும், ஏவியேஷன் ரிசர்ச் சென்டரின் தலைவர் ரவீந்தர் சிங்குடனும், வெளியுறவுத்துறை செயலாளர் லெதில்த் மான் சிங்குடனும் கலந்து ஆலோசித்து வாஜ்பாய் அவர்களின் ஆணையை செயல்படுத்தும் செயல்பாட்டிற்கு பிள்ளையார் சொல்லி போட்டார். ஆப்கானுடன் எல்லை பங்கிடும் நாடும் இந்தியாவுடன் பலமான நட்புறவு கொண்ட நாடுமான பழைய சோவியத் யூனியன் நாடுகளில் ஏதாவது ஒன்றில் நமது லட்சியத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கமும் இந்த கலந்தாலோசிப்பில் அவர்கள் எடுத்த முடிவுமாக இருந்தது. ஆக அதற்காக இந்த நாடுகளில் அனுமதி பெறுவதற்காக மத்திய அரசின் பிரதிநிதிகளை அனுப்பவும் அவர்கள் தீர்மானித்தார்கள். அதன்படி வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அடங்கிய சங்கம் ஒன்று பிப்ரவரி 1, 2001 இந்தியாவிலிருந்து புறப்பட்டு சென்றது. ஆனால் தஜிகிஸ்தான் என்ற நாட்டை தவிர மற்ற 2 நாடுகளும், அதாவது உஸ்பாகிஸ்தானும் கிர்கிஸ்தானும் இந்த இந்தியாவின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. சோவியத் யூனியன் என்ற நாடு சிதறுண்ட பின்பு ஏற்பட்ட சில அணிகளாக பிரிந்ததன் விளைவு இந்தியாவின் இந்த கோரிக்கைக்கு முதுகு காட்டி நிற்க வேண்டிய நிர்பந்தம் அந்த 2 நாடுகளுக்கும் வந்தது என்று சொல்ல வேண்டும். ஆனால் தஜிகிஸ்தான் மற்ற எல்லா அழுத்தங்களையும் மற்ற எல்லா தடைகளையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய நெருங்கிய நண்பனான இந்தியாவின் லட்சியத்தை நிறைவேற்ற முழு ஒத்துழைப்பு தருவதாக வாக்குறுதி அளித்தார்கள். 1994 முதல் ஆப்கானின் வடக்கு கூட்டமைப்பிற்கு மருத்துவ உதவி அளிப்பதற்கும் ஆயுதம் அளிப்பதற்குமாக இந்தியாவின் உளவு அமைப்பான ரா நடத்தி வந்த ஒரு இராணுவ அமைப்பு அல்லது இராணுவ குழுவை தஜிகிஸ்தானின் விமானப்படையின் மையத்தில், அதாவது ஃபக்கோர் ஏர்பேஸில் செயல்பட்டு கொண்டிருந்தது. அப்போது இதுவும் தஜிகிஸ்தான் நமது நோக்கத்திற்கு இசைவதற்கு காரணமானது என்றும் சொல்ல வேண்டும். அதனால் தானோ என்னவோ தஜிகிஸ்தான் இந்தியாவிற்கு விரும்பும் இடத்தில், தோதான இடத்தில் இராணுவ தளவாடங்கள் உட்பட பயிற்சி மையம் உட்பட ஒரு விரிவான பலமான இராணுவ மையத்தை, அதுவும் விமானப்படையுடன் கூடிய மையத்தை உருவாக்க 2002 ஜனவரி 14 ஒரு இரகசிய உத்தரவு மூலம் தஜிகிஸ்தான் அரசு இந்திய அரசிற்கு அனுமதி அளித்தது. மிக சிறப்பான செயல்பாட்டு திறனும் தளவாடங்கள் கையாளவும் பயிற்சி பெறவும் வசதியான ஒரு இடம் அமைக்க தஜிகிஸ்தானின் துணையும் அனுமதியும் கிடைத்த உடனேதான் தோதான இடம் அடையாளம் காண்பதற்காக மத்திய அரசு வேகம் காட்டியது. இதன் அடுத்தபடியாக உளவுத்துறையின் முக்கிய பதவியில் இருந்த அமர்பூஷன் தலைவரானார். அவர் கீழ் வெளியுறவுத்துறையின் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளும், ராவின் உளவு அமைப்பான ராவின் மத்திய ஆசியா பிரிவின் உயர் அதிகாரிகளும், இராணுவ ஜெனரல்களும், வைஸ் மார்ஷல் உள்ளிட்ட ஒரு குழுவை மத்திய அரசு உருவாக்கியது. கூடவே இவர்களுக்கு தொழில்நுட்ப வழிகாட்டுதல்கள் அளிப்பதற்காக பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் பொறியாளர்களையும் இவர்கள் குழுவில் சேர்த்து இவர்களை அனுப்பி வைத்தது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிரிஜேஷ் மிஸ்ராவுக்கு ரிப்போர்ட் செய்ய வேண்டிய இந்த குழுவிற்கு என்ன தேவைப்பட்டாலும் காலதாமதம் எதுவுமின்றி எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட உதவியும் செய்து கொடுக்க வேண்டும் என்பது பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு அன்றே பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் போட்ட ஆணையாக இருந்தது. பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர்களின் கண்காணிப்பின் கீழ் இந்தியாவிலிருந்து 2002 பிப்ரவரி 10 ஒரு குழு தஜிகிஸ்தான் தலைநகரான துஷான்பேயில் சென்று இறங்கியது. தஜிகிஸ்தான் அரசியல் தலைவர்களை மற்றும் பாதுகாப்பு தலைவர்களுடனும் இது பற்றி கலந்துரையாடல்களை அது நடத்தியது. இறுதியாக 15 நாட்கள் கால அவகாசத்தில் தஜிகிஸ்தானின் 3 சப்போர்ட்டிங் பேஸ்களையும் விமானப்படையின் 4 ஃபார்வேர்டு பேஸ்களையும் பார்வையிட்ட பின்பு நமது குழு, தொழில்நுட்ப வல்லுநர்கள் அடங்கிய இந்த குழு இறுதிக்கட்ட முடிவு எடுப்பதற்காக அதே மாதம் 26ஆம் தேதி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் திரு பிரிஜேஷ் மிஸ்ராவுடன் நேரடியாக கலந்து ஆலோசிப்பதற்காக இறுதிக்கட்ட முடிவை எட்ட டில்லிக்கு புறப்பட்டது. அவரிடம் விரிவாக விளக்கமாக விளக்கப்பட்டது. அதாவது தஜிகிஸ்தானின் தலைநகரான துஷான்பேயின் மேற்கில் 10 கிலோமீட்டர் தொலைவில் தஜிக் விமானப்படையின் ஐனி கிசார் ஏர்பேஸ் ஒன்று இருக்கிறது. இது இந்திய இராணுவ
தரை மற்றும் விமானப்படை மையமாக மாற்றலாம் என்ற திட்டத்தை மிஸ்ரா முன்னால் வைத்தது இந்த குழு. தரைப்படைக்கு பதிலாக விமானப்படையின் ஸ்டேஷனாக இந்த கிசானை செய்து செயல்படுத்தலாம் என்றும் தஜிகிஸ்தான் அரசும் அதைத்தான் விரும்புகிறது என்றும் அதைத்தான் உத்தேசிக்கிறது என்றும் சொன்னது இந்த குழு. இந்த குழுவின் தலைவர் அமர்பூஷன் இதை தெளிவாக பாதுகாப்பு ஆலோசகருக்கு விளக்கி பின்பு காத்திருந்த ஒரு சில தினங்களிலேயே 2002 மார்ச் 5 பிரிஜேஷ் மிஸ்ரா, அதாவது தலைமை பாதுகாப்பு ஆலோசகரான பிரிஜேஷ் மிஸ்ரா அவர்கள் பிரதான மந்திரியை சந்தித்து பேசினார். இதை அனைத்தையும் பொறுமையாக கேட்ட கையோடு உடனடியாகவே பதில் சொன்னார் நமது பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி அவர்கள். எவ்வளவு துரிதமாக செயல்பட முடியுமோ அவ்வளவு துரிதமாக செயல்பட்டு துஷான்பேயின் ஐனியில் உள்ள விமானப்படை மையத்தை இந்திய விமானப்படை மையமாக துரிதமாக நவீனப்படுத்தி அதை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் என்று பாதுகாப்பு ஆலோசகரிடம் பிரதான மந்திரி வாஜ்பேயி சொன்னதோடு விட்டுவிடாமல் $50 மில்லியன் அவசர நிதியாகவும் அனுமதித்து உடனேயே அனுமதி அளித்து ஆணை பிறப்பித்தார். சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏர்பேஸின் ரன்வேயின் நீளத்தை அதிகரித்து பயணிகள் விமானங்களுக்கும் ஃபைட்டர் விமானங்களுக்கும் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக நவீனப்படுத்தி சீரமைப்பதுதான் இதன் முதற்கட்ட வேலையாக இருந்தது. 3200 மீட்டர் நீளம் கொண்ட நீளமான ரன்வேயை 2005 மார்ச்சுக்குள் அவர்கள் நிர்மாணித்தார்கள். அதற்கேற்ப ரேடார்கள், வான்வழி தாக்குதல்களை தாக்கும் கண்காணிக்கும் பேட்டில்கள் என அவர்கள் பலவும் அங்கே நிறுவினார்கள். அதில் விமானத்திற்கு வழிகாட்டும் நவீன நேவியேஷன்களும் அதில் இருந்தன. ஏர்கிராஃப்ட் ஹேங்கர்கள், விமான பணிமனைகள், விமான டிப்போக்களும் என அனைத்தும் வசதிகளையும் அங்கு ஏற்படுத்தினார்கள். அதே வருடம் டிசம்பரில் அப்போதைய முதிர்ந்த விமானப்படை வீரரும் சிறந்த பெயர் பெற்ற விமானப்படை போராளியுமாக இருந்த பீரேந்திர சிங் தெனாவோ கமாண்டராக நியமிக்கப்பட்டு அந்த மையத்தை செயல்பாட்டில் கொண்டு வந்தது. மிக இரகசியமான விமானப்படை தாவளத்தை இந்தியா செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தது என்று சொல்ல வேண்டும். 2000 ஆண்டில் களமிறங்கி 2005 செயல்பட துவங்கியது என்றாலும் MI-17 ஹெலிகாப்டர்களை மட்டுமே அங்கு கொண்டு சென்றார்கள். MiG-29 அல்லது சுகோ Su-30 MKI போன்ற அப்போதைய முதல் வரிசை கொண்ட போர் விமானங்களையோ அங்கு நிப்பாட்ட இந்திய விமானப்படை தயாராகவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருந்தது. எதிரியின் எல்லைகளிலிருந்து கிடைக்க வேண்டிய சிக்னல், ஏரியல் இன்டெலிஜென்ஸ் கனெக்ஷன்களுக்காகவும் தேவையான டவர்களும் கட்டிடங்களின் மிச்ச வேலைகள் உட்பட்ட பல பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் மற்றும் ஏர்ஃபோர்ஸ் அடங்கிய குழுவிற்கு நிறைய வேலைகள் மிச்சம் இருந்தன. மேற்கொண்டு என்ன செய்தார்கள், என்ன நடந்தது என்பது பற்றி, இந்திய ராணுவம் என்ன செய்தது பற்றியும், இந்திய ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள் என்பது பற்றியும் மேற்கொண்டு தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்ப்போம்.